வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பிரதமர் மோடி வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ணியிருக்காரு வாஷிங்டன் டிசியில். இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டடான ஒரு சந்திப்பாக இந்தியாவை பொறுத்தவரையில் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த சந்திப்பினுடைய அவுட்கம் அப்படின்றது என்னவா இருக்கும் சார்? அது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பதவியேற்பு விழாவில் நடந்திருக்க வேண்டிய மீட்டிங். ஸோ டியூ டு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு முடிவு இல்லாட்டி ஒரு டஃப்பான ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் அதை அவாய்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப்பு. இப்போ வந்து இட்ஸ் அ பிளான்டு மீட்டிங். இந்த பிளான்டு மீட்டிங்கில் டேரிஃப் தான் ஒரு முக்கியமான பேசு பொருள். இன்னைக்கு நடந்த மீட்டிங்கில் லாஸ்ட் டைம் ட்ரம்ப் இருந்தபோது இருந்த ஒரு க்ளோஸ்னஸ் இல்லை, இந்த டைம் இல்லை. இப்போ எந்த அளவுக்கு டேரிஃப் நம்ம மேலே வரும், நாம எந்த அளவுக்கு அந்த டேரிஃப்க்கு அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொசீடிங்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் ஜேர்னி டுகெதர் அப்படின்னு ஒரு புக்கை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க அந்த க்ளோஸ்னஸ் இல்லைன்னு. ஆமாம், நீங்கள் பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லாம் தேவர் வெரி க்ளோஸ், லாஃபிங், இந்த மாதிரி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் அங்கே இருந்தாங்க. இன்னைக்கு மீட்டிங்கில் ப்ரெஸ் மீட்டில் அவர் டைரக்டாகவே சொல்லிட்டாரு, நான் வந்து எந்த நாட்டோட நட்புல இருக்கணும் அந்த நாடுகளால தான் நான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்திய பிரதமரை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்தியா தான் உலகத்திலேயே என்னோட பொருட்களுக்கு டாரிஃப் அதிகமா போடுற நேஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ளோஸ்னஸ் இப்போ வரல அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியுதா. செய்தியாளர்களே வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, யார் வந்து பெட்டர் நெகோசியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இது என்ன கேள்வி, பிரதமர் மோடி தான் வந்து பெட்டர் நெகோசியேட்டர் அப்படின்னு அவர் சொல்றது. இதெல்லாம் பார்க்கும்போது க்ளோஸ்னஸ் இன்னுமே இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் கேட்கணும் சார். இப்போ இந்த மீட்டிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ணதே வந்து இந்த இம்போர்ட் டாரிஃபை வந்து ஏதாவது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்த்தோம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருப்பதா நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ புதுசாக வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீ டேக்ஸ் போட்டிங்கன்னா நானும் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு. அது வந்து 25% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு யூஎஸ்லேருந்து வருது. அந்தந்த நிறுவனங்கள் இந்தியாவில் தயாரித்தா சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மள்டேருந்து வாங்குறாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்க வாங்கும் பொழுது இந்தியாவுக்கு நிகராக அவங்க வந்து டாரிஃப் மாற்றி வச்சாங்கன்னா இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆக போகிறது அந்த நிறுவனங்களோட பேலன்ஸ் ஷீட் ப்ளஸ் அதை வாங்குற மக்கள். அந்த மக்களுக்கு இப்போ எவ்வளோ டாரிஃப் வந்து ட்ரம்ப் போடுறாரோ அதே டாரிஃபை அந்த நிறுவனங்கள் அக்செப்ட் பண்ணிக்காது. அதை வந்து மக்களுக்கு தான் மாற்றி விடுவாங்க. இப்போ இந்தியாவில் வந்து கார்ஸோ பைக்ஸோ ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணால் 100% வந்து நாம் டாரிஃப். இப்போ அது எல்லாமே அப்படியே யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் போகுது. இப்போ யூஎஸ்ல அந்த பொருட்களோட விலை அதிகமாக ஏறும், அதை வாங்குற மக்கள் குறைவாங்க. அந்த மக்கள் குறைஞ்சதுன்னா அந்தந்த நிறுவனங்களுக்கு வியாபாரம் அடி வாங்கும். வியாபாரம் அடி வாங்குச்சுன்னா அவங்க பேலன்ஸ் ஷீட்டை அடி வாங்கும். ஸோ இந்தியா எவ்வளவு டாக்ஸ் போட்டாலும் அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ற அளவுக்கு யூஎஸ்ல இருக்கிற கார்பரேட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றது இட்ஸ் ஸ்டில் அ கொஸ்டின் மார்க். யூஎஸ்ல ரெண்டே விஷயம்தான் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஒன்று ஃபைனான்ஸு, இன்னொன்று டிஃபென்ஸு. இது ரெண்டு தான் கவர்மெண்டோட கண்ட்ரோல். அதர் தேன் தட் கார்பரேட்ஸ் எல்லாம் அங்கே என்ன சொல்றாங்களோ அதுதான் வழி. இப்போ கார்பரேட்ஸ்ல டாரிஃப் நமக்கு ஈக்குவலா அவர் ஏத்தனாரு அப்படின்னு சொன்னா டாரிஃப்ல தே ஹவ் டு சஃபர். இப்போ அதனால நாம ஏத்துற மாதிரி டாரிஃபை வந்து ட்ரம்ப்பால ஏற்ற முடியாது அப்படிங்கிறது என்னோட அனுமானம். சார், இப்போ பிஎம் மோடி ட்ரம்ப்புடைய இந்த பைலேட்ரல் மீட்டிங்கில் வந்து இன்னொரு விஷயமும் பெருசாக வந்து ஊடகங்களில் கசிய விடப்பட்டது. என்னென்னா டெஸ்லா கார் நிறுவனம் வந்து இன்னும் ஒரு 12 monthஸில் இந்தியாவில் வந்து அவங்களுடைய கார் உற்பத்தியை செய்ய போகிறாங்க, அதாவது கார் விற்பனை வந்து செய்ய போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்தது. இதில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்போ டெஸ்லா வந்து இதுக்கு முன்னாடி எலான் மஸ்க் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே நான் வந்து எந்த ஒரு டெஸ்லா காரும் உற்பத்தி பண்ண போகிறதில்ல, அங்கே வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன்றது இருக்காது அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்லியிருந்தார். இப்போ வந்து 12 months ஆஃப் டைமில் இந்தியாவுக்குள்ளே இந்த நிறுவனம் வருது அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது டெஸ்லா கார்ஸுக்கு டாரிஃபை நாம் குறைச்சோம் அப்படின்னு சொன்னால் மற்ற நிறுவனங்கள், யூரோப்பியன் நிறுவனங்கள், மெர்சிடிஸ் பென்ஸாக இருக்கட்டும், பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி லக்ஸுரி கார்ஸ்
எல்லாத்துக்குமே நம்ம டாரிஃபை குறைச்சாகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாரிஃப், அதாவது நீ எவ்வளோ போடுறியோ நான் அவ்வளோ போடுவேன் அப்படிங்கிறது வெறும் ஒரு பயமுறுத்துற ஒரு வேலை தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுக்கு எல்லாமே காரணம் மஸ்குக்கு தன்னோட காருக்கு இங்க வந்து சேல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கோபம். ரெண்டாவது ஸ்டார்லிங்க், ஒரு நார்மல் ஸ்டார்லிங்கோட ஹார்ட்வேர் வந்து யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணினாங்கன்னா இங்க வந்து மக்கள் வாங்குறதுக்கு 1,10,000 ஆகுது. ஸோ அதே ஸ்டார்லிங்க் மாதிரி இதுவே ஒரு ரிலையன்ஸோ இந்தியாவில் உள்ள ஒரு ஏர்டெல் நிறுவனமோ தந்தாங்கன்னா அது ஒரு 35,000 அந்த மாதிரி அமௌண்ட்லேயே முடிஞ்சிடுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் தன்னோட நிறுவனத்தை இங்கே எடுத்துட்டு வரணும், அதுக்கான டாரிஃபை குறைக்கணும். இது எல்லாமே எலான் மாஸ்கோட பேக்ரவுண்ட் ஒர்க்குன்னு தான் நான் நம்புறேன். இப்போ ட்ரம்ப் அவரா பேசல, இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் எல்லாமே வந்து அவர் பேசல, இது வந்து எல்லாமே எலான் மாஸ்கால வருது. என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் கவர்மெண்ட் இஸ் நவ் ரன் பை மஸ்க், அப்படிதான் சொல்லுவேன் நான். சார், இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இது எப்போ பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 6 மாதம் கூட இப்படி தாங்க இருக்கும், நம்ம வந்து உடனடியாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எஃப்ஐஎஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க மார்ச்ல எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுன்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. பொதுவாக எஃப்ஐஎஸை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ரொம்ப கவனிப்பாங்க. இங்கே வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுன்றது வந்து 20% இருக்குது. அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. வேறஸ் வந்து கனடா, யூஎஸ் இங்கெல்லாம் வந்து அவங்களே வந்து வெய்வ் ஆஃப் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி தான் காரணங்கள் சொல்கிறாங்க. ஏன் வந்து எஃப்ஐஎஸ் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 6 months ஆஃப் டைமில் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மீட்டிங்குடைய ஒரு எதிரொலியா எஃப்ஐஎஸ் ஒரு வேளை உள்ளே வர்றதுக்கு, இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படி நீங்கள் பார்க்குறீங்களா? மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் சொல்லிடுறேன். அதாவது மார்க்கெட்டில் 100% பீப்புள் இருக்காங்கன்னா அதில் 95 பேருக்கு அந்த மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் தெரியாது. ஸோ மார்க்கெட் இறங்குறது பேனிக் செல்லிங்னால தான். ஐயோ டாரிஃப் வருது, நிறைய பேருக்கு டாரிஃப்னா என்னன்னு தெரியாது. இப்போ நமக்கு தெரியும், அந்த மாதிரி டாரிஃபை வந்து ஜஸ்ட் லைக் தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் முடியாது யூஎஸ்ல. ஜஸ்ட் an announcement தான் இது so far. இது ஒரு மிரட்டுற வேலை தான். ஏன்னா அங்க லாபிங் நிறைய நடக்கும். கார்பரேட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே லாபி பண்ணி இட்ஸ் ஆக்சுவலி ரன் பை கார்பரேட்ஸ் தான். இந்த கவர்மெண்ட், எனி யூஎஸ் கவர்மெண்ட் பேரு தான் பெத்த பேரா இருந்தாலும், உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல் நாடுன்னு சொன்னாலும் அங்க கார்பரேட்ஸை மீறி எதுவுமே எந்த பிரசிடென்டாலுமே அங்க எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் நிதர்சனம். இது அந்த 95% மக்களுக்கு தெரியாது. the people know, ஒரு 5% மக்களுக்கு தான் தெரியும். அதனால இது ஒரு பேனிக் செல்லிங்னால தான் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, எஃப்ஐஐஸ் ஏன் இங்க வர்றதுக்கு இன்னும் தயங்குறாங்க அப்படின்னு சொன்னா, டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னைக்கு 87 ரூபா சொச்சம். ஸோ இங்க அவங்க ப்ராஃபிட் சம்பாரிச்சு அந்த டாலர்ல இருந்து அவங்க இந்தியன் ரூபில இருந்து டாலரா மாத்தும் பொழுது அவங்களுடைய லாபம் இதுல குறையுது. அப்பார்ட் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ், இட்ஸ் ஓகே, எல்லா நாடுகளும் கேபிட்டல் கெயின்ஸ் போடுது, அதே மாதிரி நம்ம நாடும் போட்டிருக்கிறாங்க, இட்ஸ் ஓகே. பட் இந்திய ரூபாயிலேருந்து அவங்க லாபத்தை யூஎஸ்க்கு எடுத்துட்டு போகும்போது அவங்க டாலரா தான் மாத்தி எடுத்துட்டு போகணும். அப்படி டாலரா மாத்தும் பொழுது அவங்களுக்கு லாபம் வந்து குறையுது. இது வந்து இட்ஸ் எ வேர்ல்டு வைடு ப்ராப்ளம். இப்போ டாலர் வந்து அகெயின்ஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ், எல்லா கரன்சிக்கு அகெயின்ஸ்டுமா ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்கு. நிறைய கண்ட்ரில இருந்து டாலர் வாங்கி வச்சிருக்க கண்ட்ரிஸ்ல எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாலர் மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, ஸோ அதனால நாங்க வந்து எங்களால டாலர் வாங்கி அந்த டாலர்ல இன்டர்நேஷனல் ட்ரேட் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். ஆனா இப்ப அமெரிக்காவுக்கு டாலர் தான் ஒரு பிரதான கரன்சியா வச்சுக்கணும், இன்டர்நேஷனல் ட்ரேட் எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்றது இப்ப அமெரிக்காவோட எண்ணம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு 4-5 மாசத்துல இந்த வந்து டாலர் வந்து அகெயின்ஸ்ட் உலக கரன்சிஸ்க்கு அதிகமா வியாபாரம் ஆகிறதுனால டாலர் வந்து
டிவேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது இட்ஸ் மை தாட். ஸோ அப்படிதான் பண்ணி ஆகணும். ஸோ டாலரோட மதிப்பை ஃபெடரல் ரிசர்வே குறைக்கணும். எப்படி அவங்க வந்து டாலருடைய மதிப்பை குறைப்பாங்க சார்? ஏன்னா வந்து இப்போ டாலருடைய மதிப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது தானே அது அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டேஜாக பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ அதனால தான் வந்து எஃப்ஐஎஸ் எல்லாமே அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அப்படின்றப்ப எப்படி அவங்க குறைப்பாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துப்போம். இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 3000 இருக்குது. ஓகே, அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 3000 இல்லை 4000 இருக்கும் பொழுது அந்தந்த நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து பிரிப்பாங்க. ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாக் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. இப்போ 3000 ஸ்டாக்கை யாருமே அவ்வளோ பணம் தந்து வாங்கறதுக்கு இப்போ இல்லை. இப்போ ஒரு சாதாரண மனுஷனால மார்க்கெட்ல 5000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இப்போ அவரால் ஒரு ஸ்டாக் தான் வாங்க முடியும். இப்போ அந்த நிறுவனம் அந்த ஸ்டாக் அதிகமாக ட்ரேட் ஆனாதான் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்ன செய்வாங்க, ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அந்த 3000 ஸ்டாக்கை 10 ஸ்டாக்கா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கும் 300 ரூபாய் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 300 ரூபா இருக்கும்போது அதிகமா வாங்குவாங்களா இல்ல 3000 இருக்கும்போது அதிகமா வாங்குவாங்களா? 300 ரூபா இருக்கும்போது அதிகமா. அதே லாஜிக் தான் டாலர் இருக்கும். இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அது டாலர், அது இந்திய ரூபாய்க்கு நிகர 100 ரூபாய் இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, 200 ரூபா இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நமக்கு தான் ப்ராப்ளம். ஸோ உலக கரன்சிஸ் இப்போ இந்தியா வந்து பெட்ரோலியம் பொருட்கள் வாங்கும் பொழுது டாலர்ல பே பண்ணணும் அப்படின்னு சொன்னா 87 ரூபா தந்து $1 வாங்கணும். இப்ப 87 ரூபா தந்து $1 அவங்க வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. இப்ப அமெரிக்காட்ட சொல்லுவாங்க, எப்பா உன் டாலர் ரொம்ப விலை அதிகமா இருக்கு, என்னால டாலர் வாங்கி நமக்கு கட்டுப்படி ஆகாது, நான் வந்து இந்தியன் ருப்பியாவே நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா யூஎஸ்ல எவ்வளவு டாலர் அச்சடிச்சாங்களோ அந்த டாலர் எல்லாமே பேக் டு த கண்ட்ரி வர்றதுக்கான வாய்ப்புகள். இப்போ இதனால வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்லேருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க டாலருடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்திய ரூபாயுடைய மதிப்பு வந்து குறைந்து இருப்பதுனாலையும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு லாபமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கன்வெர்ட் ஆகும்போது அவங்களுடைய பணத்துக்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆவாங்கல்ல ஒரு இன்வெஸ்டரா? இல்லை, அவங்க வந்து உள்ளார வரும்பொழுது எவ்வளோ ரூபாய்க்கு மாற்றினாங்க, 70 ரூபா 80 ரூபாய்க்கு மாற்றினாங்க. டாலர்லேருந்து இந்தியன் ரூபிக்கு மாறும்போது கேட்கறது என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ். அதான் என்ஆர்ஐக்கு இங்கே வரும்பொழுது $1 இஸ் ஈக்குவல் டு 80 ரூபாயோ 75 ரூபாயோ அந்த மாதிரி மாற்றினாங்க. இப்போ அவங்க இங்கே லாபம் சம்பாதிச்சுட்டு வெளியே எடுத்துட்டு போகும்போது ஒவ்வொரு டாலருக்கும் அவங்க 87 ரூபா தரணும். ஸோ அது ப்ராஃபிட்லேருந்து ரொம்ப அடி வாங்குது. ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி 20% 12% கேபிட்டல் கெயின்ஸ், அதுக்கு மேல இந்தியன் ரூபி டு டாலர் கன்வர்ஷன் ரேஷியோ, இப்போ அது அடி வாங்கும். ஸோ அவங்க உள்ளார வரும்பொழுது இன்கேஸ் டாலர் வந்து டிவேல்யூ ஆச்சுன்னா அவங்க வாங்கும்போது தான் அவங்களுக்கு கம்மியா இருக்கும், டாலர் விற்கும் பொழுது தான் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ இட் வில் மேக் மோர் இன்வெஸ்டர்ஸ் டு கம் இன். வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு, இந்தியா மாதிரி ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்ஸுக்கு நிறைய பணம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம அதே மாதிரி பெட்ரோல் வாங்கும் பொழுது 87 ரூபா தந்து டாலர் வாங்குறதுக்கு பதில் ஒரு 70 ரூபாயோ இல்லாட்டி 60 ரூபாயோ தந்து நம்ம டாலர் வாங்கினா இட் வில் பி மோர் அட்வான்டேஜஸ் ஃபார் இந்தியன் எக்கானமி. சார், இப்போ யூஎஸ் உடைய மூவ்மெண்ட் இருக்குல்ல, யூஎஸ்ல என்ன நடந்தாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ எமர்ஜிங் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்தியா வந்து நிறைய விஷயங்களில் நம்ம வந்து சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து ஒரு இன்வெஸ்டராக உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷனாக இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது, ரூபாயுடைய மதிப்பு வந்து டாலருக்கு நிகராக பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது. இப்போ நம்ம மட்டும் இல்லை, இப்போ டர்க்கி, இந்தோனேஷியா மாதிரியான வளரக்கூடிய நாட்கள் யார் யாரெல்லாம் அந்த எமர்ஜிங் மார்க்கெட்டில் இருக்காங்களோ எல்லாருமே வந்து யூஎஸுடைய சின்ன சின்ன ஒரு செய்திகளுக்கு கூட அவங்களுடைய மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகுது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது? இதை பற்றி எக்கனாமிஸ்ட் என்னெல்லாம் பேசுகிறாங்க பொதுவாக? இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 95 பேருக்கு மார்க்கெட்டோட டைனமிக்ஸு தெரியாது. நான் காசு போடுறேன், இந்த ஷேர் ப்ரைஸ் ஏறுது, நான் விற்கிறேன், நான் லாபம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற நினைப்பில் தான் வராங்க. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே அப்படி தான். இப்போ யுஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டா எல்லா எமர்ஜிங் மார்க்கெட்ஸோட கரன்சியும் அடி வாங்குது.
நம்ம கரன்சி மட்டும் கிடையாது, எல்லா எமர்ஜென்சி மார்க்கெட்ஸோட கரன்சியும் அடி வாங்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரியாத மக்கள் நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளார இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பேனிக் செல்லிங், இதை வந்து ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறவங்க தான் நிறைய பேர். எனக்கு சோஷியல் மீடியாவில் வர்ற கேள்வியும் அதுதான், மார்க்கெட் இவ்வளோ இறங்கியிருக்கே, நான் இதை வித்துடலாமா இல்லை வச்சுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி தான் 99 கேள்வி அதான் வருது. நான் என்ன சொல்றேன்னா, வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட் இப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு நாள் நிற்கும், அகெயின் ஏற ஆரம்பிக்கும். இதை கோவிட்ல பார்த்துட்டோம், இறங்குச்சு எல்லாமே ஏறிச்சு மறுபடியும். இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட்ல என்ன ரேட்டுக்கு வித்துச்சோ இப்போ அந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அது வந்து வெரி அட்ராக்டிவ் பிரைசிங். இப்போ என்ன பண்ணுவாங்க எஃப்ஐஐஸ், நவ் தே வில் கம் இன்சைட். இப்போ பிரைசிங் அட்ராக்டிவா இருக்கு, ஸ்டாக்கோட விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த பிரைசிங்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 100%லேருந்து 200% வரைக்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி லாபம் அதிகரிச்சதுன்னா இந்த டாலர், இந்தியன் ரூபி டு டாலர் அவங்க மாத்துறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாவே தெரியாது, ஏன்னா ப்ராஃபிட் அதிகம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.